ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் காட் ஆஃப் கேம். இந்த ஃபஸ்ட்டு சர்வைவல் கேம் இது. அது மட்டும் இல்லாமல் கேம் எம்பையர்னு சொல்லிட்டு இன்னும் சேனல் இருக்கும். அது என் சேனல் தான். அது ஃபஸ்ட் சேனல், இது செகண்ட் சேனல். இதில் ஃபுல்லாக மைண்ட் கிராஃப்ட், ரோப்ளாக்ஸ் இது மட்டும்தான் போடுவேன். அதில் மற்ற நிறைய கேம்ஸ் போடுவேன். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ தான் நான் ஸ்பான் ஆன அடுத்த செகண்டு இந்த இடத்துல எல்லாம் இருட்டாக இருக்குது. ரெண்டுமே சமனாக இருக்காங்க. இனிமேல் நடக்குமா தெரிஞ்சு அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இத்தனை நாளாக விளையாடிருக்கேன், எனக்கு ஒரு டைம் கூட இந்தமாதிரி வந்ததில்லை. ஸ்பான் ஆன நைட் டைம் வந்ததில்லை. இல்லையாச்சும் லேகா அப்படின்னு கேட்குறேன். நானும் ரொம்ப நாள் ஓடினு பின்னாடி தோத்துறானுங்க. ஓ மை காட், செம்ம கைஸ். இது 8 மணி வில்லேஜ் அப்படின்னா இதான் நம்ம ஊர். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், நான் அவ்வளோ விளாட மாட்டேன். ஹார்ட் கோர் தான். இத்தனை வருஷம் ஒரு ஹார்ட் கோர் விளையாடி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் கோர் விளாடினேன். அதுதான் வீடியோ எடுத்து போடுறதுக்காக. பார்த்தா செத்துட்டேன், டப்புன்னு செத்துட்டேன். ஹார்ட் கோர் விளாட்னேன், ஃபஸ்ட் நைட்லேயே செத்துட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? இந்த எபிசோடில் ஃபுல்லாகவே நான் இந்த வில்லேஜுக்குள்ளே லூட் எடுப்பேன், மரத்தை தேடி ஒரு இடத்துக்கு போவேன். அவ்வளோதான். அடுத்த எபிசோடில் அயன் ஃபார்ம் பில்டு பண்ணுவேன் சாண்டிலேயே. ஓகே ஸ்பைடர்மேன். இப்படி ஸ்பைடர்மேன் வித்த இன்னொரு டைம் ஸ்பைடர்மேன் அங்கே கரெக்டாக அங்கே யாச்சிருக்காங்களோ இல்லை. அங்கே அடுத்தது ஸ்பைடர்மேன். அப்பாடி இஷ்டம். இப்போ அங்கே சொட்டோம். நான் எதுக்கு இந்த இடத்துல இந்த மைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு வேளை உள்ள செஸ்ட்டு இருக்குன்னு போயிருப்பேன். எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன், என்னத்துக்கு நான் இங்கே மைண்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லை. ஒரே ஐயோ, எங்கே போனாலும் செஸ்ட்டே வச்சுக்க மாட்டேறாங்க. ஒரு ஒர்க்கர் வீடு கூட இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது இதுக்கு? பறந்து போவேன், பறந்து ஒரு செஸ்ட் கூட வச்சிருக்க மாட்டேறானு சல்லி பசங்க, பிளட்டி ராஸ்கல்ஸ். என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்கு மட்டுமே நான் 4 டைம் மேலே வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்துட்டேன், எங்கள் அம்மா நடுவில் பேசிட்டாங்க. அதனால் அந்த வாய்ஸ் இருக்க இடம் இந்த பாதியோடு எடுத்துட்டேன் பேசினதோட. அதில் வாய்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துன்னு இருக்கேன். இதில் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது என் தம்பி கையை வச்சிட்டான். கை வச்சதுனால அது போயிடுச்சு. அவன் டெலிட்டு கொடுத்துட்டான், அந்த வாய்ஸ் போயிடுச்சு. இன்னொரு டைம் நானே தெரியாமல் கை வச்சுட்டேன். 4 டைம், இது 4 டைம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டைம் வாய்ஸ் கொடுத்தா ஈஸியாக காணாமல் போயிட்டு வாய்ஸு. செட் ஆனது மறுபடியும் கூப்பிட்டு வர மாதிரிலாம் எதுவும் இல்லையாடா? டே, ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க? நான் பாவம் இல்லையாடா? இல்லை கேட்குறேன். ஓகே, முடிச்சிடலாம்.
கண்டிப்பாக முடிச்சிடலாம். இந்த டைம் தான் லாஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது இதான் நம்மளோட வீடியோ. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நேற்று முதல் யாருதோ இந்த வீடு, இன்று முதல் எண்ணிது. சாக்குப்பை இது பேர் என்னன்னு தெரில, ஆனால் சாக்குப்பை மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? சாக்குப்பை மாதிரி தாங்க. தேவையானதை உள்ளே போட்டுக்கலாம், தேவையில்லாத வெளியே போட்டுக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவன் கிடக்கிறான், நல்லா இருக்கு. இது அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கு. இதெல்லாம் உள்ள என்னடா இவ்வளோ கண்டா உள்ளே போட முடியும்? ஒரு ஸ்டாக் 1.5 ஸ்டாக் போடலாமா? இல்லை ஒரு ஸ்டாக் இல்லைன்னா அதோட கம்மியாக? ஒரு ஸ்டாக்கு மேலே தான் இருக்கும். ஒரு ஸ்டாக் இருக்கும், இல்லை ஒரு ஸ்டாக் மேலே எவ்வளோன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் எடுத்தோடனே நைட்டு வருமானு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ். நான் பாவம் இல்லை, நான் ஒன்றுமே தெரியாது எனக்கு. இந்த ஹார்ட் ஆச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்? போய் சாவ போகிறேன். வாங்க என்பதில் எல்லாம் ஒன்றா சாவலாம், செத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செத்துடலாம். சே, சாவது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. ஓகே, ஸ்பைடர்மேன் மாதிரி ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா இல்லை, அப்படி தாவிட்டு ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு கத்தலான்னு பார்த்தேன், முடியல. ஓகே, இதான் நம்ம வழி. இப்போ பாருங்க ஸ்பைடர்மேன் எப்படி. ஓகே, ஏய் அங்கே செத்துட்டான்டா அந்த மாதிரி தான் இந்த. ஓகே ஓகே, சொல்லிட்டு போகலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிப்போம். அந்த இது பேர் என்ன, கோடிங்க இது ஒன்று சொல்லுவாங்க கூட, அதை மார்க் பண்ணிப்போம். -13 -734. ஓகே ஓகே, ஓகே. ரொம்ப நேரமாக நம்ம மரத்தை தேடி போயிட்டுருக்கோம். எப்பா எங்கடா இந்த மரம், ஏவா எவ்வளோ கஷ்டப்படுத்துது என்ன. கடவுளே மரத்தை கொடு, அஜித்து மரத்தை கொடு. எத்தனை வந்து சைடு போனான். ஓகே, ஓகே கைஸ், வந்துச்சு. நம்ம மரத்தில் வேறு 2-3 மரக்கட்டை, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 சாம்பிளிங், அது மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஓகே, அதான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். 5 எடுத்துப்போம். ஓகே ஓகே, இதை தான் நான் 5 வேறு எடுத்துக்கிட்டோம். இப்போ சாம்பிளிங் எடுத்துகிட்டு இருக்கோம். சாம்பிளிங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சாம்பிளிங் கூட மாட்டேன் எனக்கு கிடைக்காது. ஷீக் 4 மணி நேரம் தேட்டணும், ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது.
அடுத்த வீடியோவில் அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேட்க வேண்டியது, எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க, வீடியோ தான் புரிய போகுது. சாப்பிட்டுடுங்க, முடிச்சிடலாம். சாப்பிட்டு முடிச்சிடணும், மொத்தமாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஓகே டாட்டா பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணாதீங்க, நாளைக்கு அடுத்த வீடியோ வந்துடும், அதையாச்சும் பாருங்கள் கைஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கஷ்டமாக நான் பாவம் இல்லை கேட்குறேன், நான் எவ்வளோ பாவம் தெரியுமா? ஓகே டெமில் ஓகே. என்னடா மயில் செத்துச்சு. ரோப்ளாக்ஸில் என்ன கேம் விளாட்லான்னு போடுங்க நம்ம. அடுத்த அயன் ஃபார்ம் தான் வீடியோ வரும். ரோப்ளாக்ஸில் என்ன விளாட்லாம்? ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது விளாட்லாம்.